செவித்திறன் குன்றுவது வயோதிகத்தின் அறிகுறியாக என்று மட்டும் எண்ணிவிட வேண்டாம், அது மூளையை பாதிக்கச் செய்யும் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். செவித்திறன் குன்றினால் நினைவாற்றலை இழக்கும் ஆபத்து உள்ளதாகவும் குறிப்பிடுகின்றனர். செவித்திறனை பாதுகாத்துக் கொள்ள சில அறிவுரைகளையும் வழங்குகின்றனர். உங்களை சுற்றி சப்தம் அதிகம் இருந்தால் இயர்பட் எனும் காது செருகிகளையோ சத்தத்தை தடுக்கவல்ல இளர் மப்ஸ்களையோ பொருத்திக் கொள்ள வேண்டும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அடிக்கடி அதிக சப்தம் நேரிடும் பகுதியில் இருந்தால் வருடத்திற்கு ஒருமுறை காதுகளை மருத்துவரிடம் சென்று காதுகளின் திறன் குறித்து சோதித்துக் கொள்ள வேண்டும். செவித்திறன் ஒரு காதில் குன்றியிருந்தாலும் கூட அதற்குரிய கருவிகளை காதில் கட்டாயம் பொருத்திக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். மற்றவர்களுடன் இயல்பான வாழ்க்கையை உணர அது உதவும் என அறிவுறுத்துகின்றனர். உலகம் முழுவதும் 3 நொடிக்கு ஒருவர் மறதி நோய்க்கு ஆளாகின்றனர் என்றும் மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர். சென்னை மாநகரில் 62 கிலோமீட்டர் நீளமுள்ள நடைபாதைகளை அகலப்படுத்தி மேம்படுத்தும் ஒரு பெரிய திட்டத்தை சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் செயல்படுத்தி வருகிறது. நந்தம்பாக்கம், அம்பத்தூர், சூளைமேடு, அசோக் நகர், அரும்பாக்கம், யாசர்பாடி, வில்லிவாக்கம் ஆகிய 7 பகுதிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பாதசாரிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தி தடையற்ற நடமாடலை உறுதி செய்வதே இத்திட்டத்தின் நோக்கம். புதிய வடிவமைப்பில் தற்போதுள்ள நடைபாதைகள் 1.2 மீட்டரிலிருந்து 1.8 மீட்டர் அகலத்திற்கு விரிவாக்கப்படும். ஜிஎஸ்டி சாலை போன்ற முக்கிய சாலைகளில் 2.5 மீட்டர் அகலம் வரை நடைபாதைகள் அமைக்கப்படும். கைப்பிடிகள் மற்றும் கிரானைட் கற்கள் பதியப்பட உள்ளன. ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு சாலையோர வியாபாரிகள் பிரத்யேக விற்பனை மண்டலங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த பணிகள் அடுத்த ஆண்டுக்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 5ஆம் தடத்தில் கோயம்பேட்டில் தற்போதுள்ள வளைவான பாதையை நேரடியாக மாற்றியமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வெளியூர்களுக்கு செல்வதற்கான பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டது. எனவே இந்த பகுதியில் மெட்ரோவை பயன்படுத்தும் பயணிகள் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னர் திட்டமிடப்பட்ட வளைவான பாதை இப்போது பயன்படாது என்பதால் காளியம்மன் கோவில் சாலை மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. தடம் 5இல் அமைக்கப்படும் கோயம்பேடு மெட்ரோ நிலையம் தற்போதுள்ள மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு மேலே அமைக்கப்படும். இதனால் நிலம் கையகப்படுத்துவதும் குறையும். இந்த மாற்றத்தால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என அப்பகுதி மக்களும் வரவேற்றுள்ளனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே தனியார் பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் பேருந்தின் முன்பகுதி தீப்பற்றி எரிந்தது. லாரியை தவிர்க்க முயன்ற இருசக்கர வாகன ஓட்டுநர் நிலை தடுமாறி பேருந்தில் மோதி கீழே குதித்திருக்கிறார். அப்போது ஏற்பட்ட உராய்வினால் இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்கில் இருந்து பற்றிய தீ பேருந்தின் முன்பகுதிக்கு பரவியது. அவசரமாக பயணிகள் இறக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்களுடன் சேர்ந்து பொதுமக்களும் பயணிகளும் தீயை அணைத்தனர். தனியார் துறை நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு நடைமுறை தேவை என மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் ராமதாஸ் அதுவாலே வலியுறுத்தியுள்ளார். தனியார் துறை இடஒதுக்கீட்டை நீண்ட காலமாகவே வலியுறுத்தி வருவதாகவும் தற்போது பல பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாகி வரும் நிலையில் அதன் தேவை அதிகரித்திருப்பதாகவும் கூறினார். சென்னையில் 2 நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 45 ரூபாய் விலை உயர்ந்து 9065 ரூபாய்க்கும், சவரனுக்கு 360 ரூபாய் விலை அதிகரித்து 72,520 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சிறுமிகளுக்கு PCOS எனப்படும் கர்ப்பப்பை நீர்க்கட்டி பிரச்சனை அதிகரிப்பதற்கு இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக தளங்களை அதிகளவில் பயன்படுத்துவதும் ஒரு காரணம் என மருத்துவ ஆய்வில் தெரியவந்துள்ளது. மருத்துவ இதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையில் டெல்லி பகுதியில் 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 17.4% சிறுமிகளுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருப்பது தெரியவந்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக தளங்களை அதிகம் பயன்படுத்துவது மன அழுத்தத்தை ஏற்படுத்தி ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை தூண்டி நீர்க்கட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு கொண்டு சென்று விடுவதாக மருத்துவ கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இரவில் நெடுநேரம் வரை போன் பார்ப்பதால் தூக்கம் குறைந்து ஹார்மோன் பாதிப்புகளை ஏற்படுத்தி உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் அக்கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. சிறுமிகளிடம் கூட நீர்க்கட்டி பிரச்சனை ஏற்படுவது கவலைக்குரிய விஷயம் என்றும் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை குறைத்து உடல் உழைப்பை அதிகரிப்பதே இதற்கு தீர்வு என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர்.
அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் யோலோ என்ற பகுதியில் கிடங்கு ஒன்றில் தீப்பிடித்ததில் உள்ளே இருந்த வான வெடிகள் வெடித்து சிதறின. இதனால் பெருத்த ஒலியுடன் வானை தொடும் அளவிற்கு புகை எழுந்தது. சுமார் 80 ஏக்கர் விளைநில பகுதி தீயில் கருகிய நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழப்புகள், பொருட்சேதங்கள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. சர்வதேச அணுசக்தி முகமையுடனான ஒத்துழைப்பை நிறுத்த ஈரான் அதிபர் பெஷ்கியான் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிகிறது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஈரானின் அணுசக்தி பணிகள் தொடர்பான எந்த தகவலும் இனி வெளி உலகிற்கு தெரிய வராது. இத்தகவல் குறித்து ஐநாவின் ஒரு அங்கமான சர்வதேச அணுசக்தி முகமை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. காவல்துறை விசாரணையில் இருந்த சிவகங்கையைச் சேர்ந்த அஜித்குமார் கொலைக்கு நீதி கேட்டு மதுரையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக பாஜகவினரும் போராட்டத்தில் பங்கேற்றனர். அதிமுக சார்பில் ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா, பாஜக சார்பில் ராஜா உள்ளிட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். இந்நிலையில் மக்களுக்காக நாம் இணைந்து போராட வேண்டும் என்று பாஜகவின் ராஜா போராட்டத்திற்கிடையே வலியுறுத்தினார். எங்க ஆளுங்க மகனை கொண்டுட்டாமா, நான் நிச்சயமா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். உண்மை மறைத்து இறந்து போன ஒரு நபர் உடலை இங்க இருந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதா? இது என்ன நேர்மை? நாம் அந்த குடும்பத்தோடு எப்பொழுதும் நியாயத்திற்காக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு நாம் இன்றைக்கு துவங்கி இருக்கின்ற ஜாயிண்ட் ஆக்ஷன் மக்களுக்காக, நியாயத்திற்காக தொடர வேண்டும். திருபுவனம் அஜித்குமார் கொலை விவகாரத்தில் நீதிமன்றம் கொட்டு வைத்ததற்கு பிறகே தமிழ்நாடு அரசு கண் துடைப்பிற்காக நடவடிக்கை எடுப்பதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். உயிரிழந்த அஜித்குமாரின் வீட்டிற்கு ஆர்பி உதயகுமார், முன்னாள் அமைச்சர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் நேரில் சென்று அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய ஆர்பி உதயகுமார் முதல்வரின் கடமைக்கு ஆறுதல் கூறியிருப்பதாக சாடியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தின் பேரில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே அங்கே வழக்கு தொடுக்கப்பட்டு, பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டு, அதிலே மாண்புமிகு நீதி அரசர்கள் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையிலே தான் 4 நாட்களாக அஜித்துக்கு நீதி கிடைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையை காப்பாற்றுவதிலே அவர்கள் முழு கவனம் செலுத்தினார்கள். நீதியரசர்கள் அவர்கள் தலையிலே கொட்டு கொடுத்ததற்கு பிறகுதான் இப்போது சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்கிறோம், காவல்துறையை இடமாற்றம் செய்திருக்கிறோம் என்று கண்துடைப்பு நாடகத்தையும் அதை இங்கே ஆறுதல் சொல்லுகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அந்த ஆறுதல் சொல்லுகிற போல உணர்வோடு சொல்லவில்லை, ஏதோ கடமைக்கு சம்பிரதாயத்துக்காக சொல்வதைத்தான் நாம் பார்க்க முடிந்தது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் உபரி நீர் திறப்பும் குறைக்கப்பட்டுள்ளது. நேற்று வினாடிக்கு 48,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 35,000 கனஅடியாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்ட உபரி நீர் 12,500 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 500 கனஅடி நீர் தொடர்ந்து வெளியேற்றப்படுகிறது. நீர்வரத்து குறைக்கப்பட்ட போதிலும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 4வது நாளாக 120 அடியாகவே நீடிக்கிறது. மேகதாது அணை கட்டுவதற்கான அடிப்படை பணிகளை தொடங்கிவிட்டதாக அம்மாநில துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். இந்த அணையை கட்டுவதற்காக கர்நாடக அரசு 1000 கோடியை ஏற்கனவே ஒதுக்கியுள்ளது. அணைக்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகளும் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவின் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் 767 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். மகாராஷ்டிரா சட்டமேலவையில் எழுத்து மூலம் பதிலளித்த அமைச்சர் மகரந்த் ஜாதவ் பாட்டீல் தற்கொலை செய்து கொண்ட 766 பேரில் 373 பேரது குடும்பங்கள் இழப்பீடு பெற தகுதியானவை என்று தெரிவித்தார். விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் பாதிக்கப்பட்டால் இழப்பீடுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
இந்தியாவில் 10 பேரில் 9 பேருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஹார்வர்ட் ஸ்கூல் தொடர்புடைய இந்திய நிறுவனம் நடத்திய ஆய்வில் இது தெரியவந்துள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த பட்டதாரிகள் 50% பேர் தங்கள் திறமைக்கும் தகுதிக்கும் குறைவான பணிகளிலேயே உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கற்ற கல்விக்கும் பெற்ற வேலைக்கும் தொடர்பற்ற நிலையில் பெருவாரியான மக்கள் இருப்பதாக ஆய்வு சொல்கிறது. இந்தியாவில் 88% பேர் தாங்கள் பார்க்கும் வேளையில் அனுபவமற்றோ ஆர்வம் இல்லாமலோ இருப்பது தெரிய வருகிறது. டொனால்ட் ட்ரம்ப் அதிபரான பிறகு அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற இந்தியர்களின் எண்ணிக்கை 70% குறைந்துள்ளது. 2025 ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான காலகட்டத்திற்கான தரவுகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. ட்ரம்பின் கடுமையான குடியேற்ற கொள்கைகளே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த 5 மாதங்களில் 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழையும் ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. சில உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. இங்கிலாந்தில் 156 ஆண்டுகளாக இயங்கி வரும் அரச குடும்பத்தினருக்கான பிரத்யேக ரயில் சேவை நிறுத்தப்பட உள்ளது. இதற்கான ஒப்புதலை மன்னர் 3ஆம் சார்லஸ் வழங்கியுள்ளார். 1869ஆம் ஆண்டு மகாராணியாக இருந்த விக்டோரியா பயன்படுத்துவதற்காக 9 பெட்டிகள் கொண்ட இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டது. ரயிலை பராமரிக்கவும் இயக்கவும் பெரும் செலவுகள் செய்ய வேண்டியுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பக்கிங்ஹாம் மாளிகை நிதித்துறை அதிகாரி ஜேம்ஸ் சாமர்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த ரயிலை பராமரிப்பதற்கான ஒப்பந்தம் 2027ஆம் ஆண்டு வரை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதுவரை இச்சேவை தொடரும் என கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் அரச குடும்பத்தினருக்காக ஆண்டுதோறும் சுமார் 1000 கோடி ரூபாயை அரசு ஒதுக்கி வரும் நிலையில் அது தேவையா என்ற விவாதங்கள் எழுந்துள்ளன. இதையடுத்து அரச குடும்பத்தின் செலவுகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகின்றன. எனினும் அரச குடும்பத்திற்கான மரியாதைகள், சலுகைகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் மத்தியில் குரல்கள் இருந்து வருகின்றன. பிரான்ஸ், ஸ்பெயின், இட்டலி, ஜெர்மனி, போர்ச்சுகல் என ஐரோப்பிய நாடுகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. பிரான்சில் பாரிஸ் உட்பட பல்வேறு நகரங்களுக்கு சிவப்பு வண்ண எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் வழக்கத்தை விட 17 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை அதிகமாக பதிவாகக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலையின் காரணமாக இத்தாலியில் 2 உயிரிழந்திருக்கும் நிலையில் போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயினின் சில பகுதிகளில் 46 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகி உள்ளது. அமைதியான சமத்துவம் நிறைந்த உலகை உருவாக்க பிரிக்ஸ் நாடுகள் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் புறப்படும் முன்பு வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். தனது 8 நாள் பயணத்தில் பிரதமர் இன்று ஆப்பிரிக்க நாடான கானாவுக்கு செல்கிறார். கானா நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறினார். பிரேசில் நாட்டில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். டிரினிடாட், அர்ஜென்டினா, நமீபியா ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்ல உள்ளார். தனது இந்த 8 நாள் பயணம் உலகின் தென்பகுதி நாடுகள் உடனான இந்தியாவின் பிணைப்பை அதிகரிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அரசின் தவறான செயல்பாடுகளால் சாமானிய மக்களின் பொருளாதார நிலை தாழ்ந்து வருவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவில் தனிநபர் சராசரி கடன் உயர்ந்துவிட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் பதிவு ஒன்றை எக்ஸ் தளத்தில் இட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் தனிநபர்களின் சராசரி கடன் 90,000 ரூபாய் உயர்ந்து 8,80,000 ரூபாய் ஆகிவிட்டதாக அவர் கூறியுள்ளார். தனிநபரின் மாத வருவாயில் 25.7% மாத கடன் தவணைக்கே செல்வதாக வெளியான மற்றொரு புள்ளி விவரத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மோடி அரசு எதுவும் செய்யவில்லை என்பதையே இந்த எண்கள் உணர்த்துவதாக அவர் கூறியுள்ளார். பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான ஜிஎஸ்டி வரி விகிதங்களை குறைக்க மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல அத்தியாவசிய பொருட்களுக்கு வரியை 12%இலிருந்து 5% குறைப்பது அல்லது 12% என்ற வரி அடுக்கையே நீக்கிவிடுவது என 2 வாய்ப்புகளை பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சக அதிகாரி கூறியுள்ளார். இதுகுறித்து இறுதி முடிவு இம்மாத இறுதியில் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று தெரிகிறது. கடந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய அளவில் வருமான வரி சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் பதவி வகித்த பிரகாஷ் ஷா தற்போது சமண சமய துறவியாக மாறிவிட்டார். சிறந்த நிர்வாகி என பெயரெடுத்திருந்த பிரகாஷ் ஷா ஆண்டுக்கு 75 கோடி ரூபாய் ஊதியம் பெற்று வந்தார்.
மும்பை ஐஐடியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற இவர் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் முக்கிய திட்டங்களில் பங்காற்றினார். ஆனால் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட பிரகாஷ் ஷா தன் பதவியை உதறிவிட்டு தன் மனைவி நைன் சானாவுடன் துறவியாக மாறிவிட்டார். இதனையடுத்து மழிக்கப்பட்ட தலை, வெள்ளை உடை, காலணி இல்லாத பாதங்கள் என எளிய வாழ்க்கைக்கு மாறி சமய கருத்துக்களை போதித்து வருகிறார். வாகனங்களில் பயன்படுத்தப்படும் அரிய வகை காந்தங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய சோனா காம்ஸ்டார் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இவ்வகை காந்தங்களுக்கு இந்தியா 90% சீனாவை மட்டுமே சார்ந்துள்ளது. ஆனால் கடந்த சில மாதங்களாக அதன் ஏற்றுமதிக்கு சீனா கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதனால் இந்திய வாகனத்துறை ஸ்தம்பித்துள்ளது. வாகன உற்பத்தி கடுமையாக குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அரிய வகை காந்தங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கப் போவதாக சோனா நிறுவனம் கூறியுள்ளது. விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா அங்கு பல்வேறு ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளார். அதில் மிக குறைவான புவி ஈர்ப்பு விசை உள்ள சூழலில் தசையின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இதில் கிடைக்கும் தரவுகள் மூலம் எதிர்காலத்தில் விண்வெளியில் நீண்ட காலம் தங்கியிருப்பவர்களுக்கு ஏற்படும் தசை பாதிப்புகளை தடுக்கும் சிகிச்சையை உருவாக்க முடியும். சுக்லாவுடன் சென்றுள்ள மற்ற வீரர்கள் விண்வெளியில் மனநலன் மாறுபாடு குறித்த சோதனைகளை மேற்கொண்டனர். தனியார் துறை நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு நடைமுறை தேவை என மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் ராம்தாஸ் அதவாலே வலியுறுத்தியுள்ளார். தனியார் துறை இடஒதுக்கீட்டை நீண்ட காலமாகவே வலியுறுத்தி வருவதாகவும் தற்போது பல பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாகி வரும் நிலையில் அதன் தேவை அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். ராம்தாஸ் அதவாலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் ஆவார். சிறுமிகளுக்கு PCOS எனப்படும் கர்ப்பப்பை நீர்க்கட்டி பிரச்சனை அதிகரிப்பதற்கு இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக தளங்களை அதிகளவில் பயன்படுத்துவதும் ஒரு காரணம் என மருத்துவ ஆய்வில் தெரியவந்துள்ளது. மருத்துவ இதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையில் டெல்லி பகுதியில் 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 17.4% சிறுமிகளுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருப்பது தெரியவந்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக தளங்களை அதிகம் பயன்படுத்துவது மன அழுத்தத்தை ஏற்படுத்தி ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை தூண்டி நீர்க்கட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு கொண்டு சென்று விடுவதாக மருத்துவ கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இரவில் நெடுநேரம் வரை போன் பார்ப்பதால் தூக்கம் குறைந்து ஹார்மோன் பாதிப்புகளை ஏற்படுத்தி உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் அக்கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. சிறுமிகளிடம் கூட நீர்க்கட்டி பிரச்சனை ஏற்படுவது கவலைக்குரிய விஷயம் என்றும் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை குறைத்து உடல் உழைப்பை அதிகரிப்பதே இதற்கு தீர்வு என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ரயில் பயணிகளுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கும் ரயில் ஒன் என்ற புதிய மொபைல் செயலியை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிமுகப்படுத்தியுள்ளார். இதில் நடப்பு நேர டிக்கெட் பதிவு, முன்பதிவு, நடைமேடை சீட்டு, முன்பதிவு விவரங்கள் அறிதல், உணவுக்கு பதிவு செய்தல் என பல்வேறு சேவைகளை பெற முடியும். இச்செயலியை ஆண்ட்ராய்டு மற்றும் iOS ஆகிய இயங்குதளங்கள் கொண்ட ஸ்மார்ட் போன்களில் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அமைச்சர் தெரிவித்தார். மிக எளிமையாக பயன்படுத்தும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். டொனால்ட் ட்ரம்ப் அதிபரான பிறகு அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக நுழைய முயன்ற இந்தியர்களின் எண்ணிக்கை 70% குறைந்துள்ளது. 2025 ஜனவரி முதல் மே வரையிலான காலகட்டத்துக்கான தரவுகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. ட்ரம்பின் கடுமையான குடியேற்ற கொள்கைகளே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த 5 மாதங்களில் 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. சில உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு நத்திங் நிறுவனம் தனது முதன்மை ஸ்மார்ட் போனான நத்திங் போன் 3ஐ அறிமுகப்படுத்தியுள்ளது. வழக்கத்துக்கு மாறான வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த போன் கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் கிடைக்கிறது. 3 மேம்படுத்தப்பட்ட ட்ரிபிள் கேமரா அமைப்புகளை கொண்டுள்ள இந்த ஸ்மார்ட் போன் ஸ்னாப்டிராகன் 8S ஜெனரேஷன் 4 செயலியால் இயக்கப்படுகிறது. 79,999 ரூபாய் மற்றும் 89,999 ரூபாய் என்று 2 வகைகளில் கிடைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் ஜூலை 15 முதல் விற்பனைக்கு வருகிறது. பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்குள்ளான வர்த்தகத்திற்கு தத்தமது நாட்டு கரன்சியை பயன்படுத்துவது குறித்து பேசப்படும் என்று வெளியுறவுத்துறை அதிகாரி தம்மு ரவி தெரிவித்தார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கிய பிரிக்ஸ் அமைப்பு உலகின் வலிமையான வர்த்தக கூட்டமைப்பாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக அமெரிக்க டாலருக்கு பதில் மாற்று கரன்சியில் வணிகம் மேற்கொள்வதில் இந்த அமைப்பு முக்கியத்துவம் செலுத்தி வருகிறது. ஆனால் இது அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. டாலருக்கு எதிராக செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார்.
இந்நிலையில் பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் டாலருக்கு பதில் தத்தமது கரன்சிகளில் உள் வர்த்தகம் மேற்கொள்வது குறித்து பேசப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். எனினும் சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோர் பங்கேற்கவில்லை. அரசியல் எதிரிகளை பழிவாங்க தன் அதிகாரத்தை அதிபர் டிரம்ப் தவறாக பயன்படுத்துவதாக நியூயார்க் மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட உள்ள ஜோரன் மம்தனி குற்றஞ்சாட்டியுள்ளார். தன்னை கைது செய்து குடியுரிமையை பறித்து நாடு கடத்துவதாக டிரம்ப் மிரட்டுவதாகவும், ஆனால் அந்த அச்சுறுத்தலுக்கு பணிய மாட்டேன் என்றும் மம்தனி கூறியுள்ளார். தான் எந்த சட்ட மீறலிலும் ஈடுபடவில்லை என்றும், அரசின் சட்டவிரோத குடியேற்ற எதிர்ப்பு நடவடிக்கைகளையே தடுக்க முனைவதாகவும் ஜோரன் மம்தனி கூறியுள்ளார். உகாண்டா நாட்டில் வசித்த இந்திய வம்சாவளியினருக்கு பிறந்தவரான ஜோரன் மம்தனி நியூயார்க் மேயர் தேர்தலில் போட்டியிடுவது டிரம்புக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவரான ஜோரன் மம்தனி அண்மை காலமாக அமெரிக்க அரசியலில் வேகமாக எழுச்சி பெற்று வருகிறார். இவரது குடியுரிமையை பறித்து நாட்டை விட்டு வெளியே அனுப்ப டிரம்ப் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச அணுசக்தி முகமையுடனான ஒத்துழைப்பை நிறுத்த ஈரான் அதிபர் பொஷ்கியான் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிகிறது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஈரானின் அணுசக்தி பணிகள் தொடர்பான எந்த தகவலும் இனி வெளி உலகிற்கு தெரியவராது. இந்த தகவல் குறித்து ஐநாவின் ஒரு அங்கமான சர்வதேச அணுசக்தி முகமை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. சீனாவிடமிருந்து வலிமை வாய்ந்த ஜே-10C ரக விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து ஏற்கனவே சுகோய் 35 ரக விமானங்களை ஈரான் கேட்டிருந்த நிலையில் அவை வந்து சேர்வதில் நீண்ட தாமதம் நீடிக்கிறது. ஐம்பது விமானங்களுக்கு ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் தற்போது வரை 3 மட்டுமே வந்து சேர்ந்துள்ளது. இந்த சூழலில் சீனாவின் ஜே-10C விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்துள்ளது. அண்மையில் முடிந்த போரில் இஸ்ரேல், அமெரிக்காவின் தாக்குதல்களை பழமையான விமானங்களை வைத்துக் கொண்டு சமாளிக்க ஈரான் படைகள் சிரமப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் உடனடியாக வலிமை வாய்ந்த விமானங்களை தங்கள் படையில் சேர்க்க ஈரான் அவசரம் காட்டுவதாகவும், இதற்காக சீனாவை அணுகியுள்ளதாகவும் தெரிகிறது. ரஷ்யாவின் சுகோய் 35 விமானங்கள் இரட்டை என்ஜின் கொண்டுள்ள நிலையில் சீனாவின் ஜே-10C விமானங்கள் ஒற்றை என்ஜின் மட்டுமே கொண்டவை. இருப்பினும் அதிநவீன வசதிகளும் வலிமையும் அதிகம். மேலும் 500 கோடி ரூபாய் வரை விலை குறைந்தவை. ஜே-10C விமானங்களில் PL-15 ரக ஏவுகணைகளை பயன்படுத்த ஈரான் திட்டமிட்டுள்ளது. இதே ரக விமானங்களையும் ஏவுகணைகளையும் தான் இந்தியாவுக்கு எதிரான போரில் பாகிஸ்தானும் பயன்படுத்தியிருந்தது. ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு செல்ல விசா வாங்குவார்கள். ஆனால் ஒரு நாட்டின் மக்களில் 1/3 பங்கினர் ஒரே நேரத்தில் வெளிநாட்டுக்கு விசா கேட்கும் புதுமை தற்போது நடந்துள்ளது. இதன் பின்னால் பெரும் சோகமும் கவலையும் புதைந்திருக்கிறது. ஆஸ்திரேலியா அருகில் உள்ள உலக வரைபடத்தில் புள்ளி போன்று தெரியக்கூடிய துவாலு என்ற தீவு இன்னும் 25 ஆண்டுகளில் கடலுக்குள் முழுமையும் மூழ்கிவிடும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே சில சின்னஞ்சிறு தீவுகளை கடல் மூழ்கடித்து விட்டது. இதனால் அங்குள்ள மக்கள் ஆஸ்திரேலியாவிற்கு நிரந்தரமாக குடிபெயர்வதற்காக விசா கோரி விண்ணப்பித்துள்ளனர். இந்த தீவில் 11,000 பேர் மட்டுமே உள்ள நிலையில் இதில் 4,000 பேர் ஆஸ்திரேலியாவிடம் விசா கோரி உள்ளனர். இது போன்றவர்களுக்கு கிளைமேட் விசா என்ற பெயரில் சிறப்பு விசா வழங்கி ஆஸ்திரேலியா அரவணைப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம் போன்ற வசதிகளையும் செய்து தருவதாக கூறியுள்ளது. பருவநிலை மாற்றத்தின் விளைவுகளில் ஒன்றான கடல் நீர்மட்ட உயர்வு பிரச்சினை அடுத்து இந்தியா, வங்கதேசம், நெதர்லாந்து போன்ற மேலும் பல நாடுகளை பாதிக்கும் என்பதும் அதிர்ச்சி தரும் செய்தி. அமெரிக்காவை தொடர்ந்து இங்கிலாந்து அரசும் தொழிலாளர்களின் குடியேற்றத்தை குறைக்க புதிய விசா விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதன்படி இனி இந்திய மதிப்பில் ஆண்டுக்கு 40 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குபவர்களுக்கு மட்டுமே சிறப்பு திறன் பணியாளர்களுக்கான விசா வழங்கப்படும் என்றும், அவர்கள் மட்டுமே குடும்பத்தோடு இங்கிலாந்தில் குடியேற முடியும் என்றும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. தூய்மை பணி உள்ளிட்ட சாதாரண வேலைக்காக இங்கிலாந்து வருவோர் இனி குடும்பத்தை அழைத்து வர முடியாது. கடந்த 4 ஆண்டுகளில் தொழிலாளர்களின் குடியேற்றம் 4 மடங்கு அதிகரித்திருப்பதால் இந்த விதிகள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அந்நாட்டு உள்துறை செயலர் இயோவட் கூப்பர் தெரிவித்துள்ளார். AI தொழில்நுட்பமான ChatGPT-யை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் என்று அந்த நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மேன் தெரிவித்திருக்கிறார். அந்நிறுவனத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் பாட்காஸ்டில் பேசிய சாம் ஆல்ட்மேன்,
ChatGPT மீதான மக்களின் நம்பகத்தன்மை அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். அதே வேளையில் இது வெறும் தொழில்நுட்பம்தான் என்பதால் முழுமையாக நம்பத் தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தங்களால் முடிந்தவரை மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் ChatGPT செயல்படும் என்றும் சாம் ஆல்ட்மன் உறுதியளித்துள்ளார். பல ஆண்டுகால வன்மம் காரணமாக தன் மீது அவதூறு பரப்பப்படுவதாகவும் அதை பற்றி தான் கவலைப்பட மாட்டேன் எனவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் அறநிலையத்துறை திருக்கோவில்கள் சார்பில் 32 இணைகளுக்கு திருமணம் நடைபெற்றது. தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்த முதல்வர் புதுமண தம்பதிகளுக்கு பரிசுகளையும் வழங்கினார். 4 கிராம் தங்க தாலியோடு 70,000 ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நேற்று ஒரு வார பத்திரிகையில் ஒரு கேலி சித்திரம் கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. நான் காவடி எடுக்கிற மாதிரியும் அமைச்சர்கள் எல்லாம் அழகு குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தரையில் உருள்ற மாதிரியும் கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரல, ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. பக்தி தான் அவங்க நோக்கம்னா என்ன செஞ்சுருக்கணும்? நம்ம அரசோட சாதனைகளை, ஆன்மீகத்துக்கு செஞ்ச நன்மைகளை பட்டியலிட்டு பாராட்டி இருக்கலாம். ஆனால் அவங்களோட நோக்கம் அது அல்ல. பல ஆண்டு கால வன்மம் அது. அந்த வன்மத்துக்கு வடிகால் தான் இப்படிப்பட்ட கார்ட்டூன்கள். அவங்களுடைய ஆதரவற்ற அவதூறுகளை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதல்ல. இதுவெல்லாம் காவல்துறையினரால் கொலை செய்யப்பட்ட இளைஞர் அஜித்குமாரின் சகோதரருக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார். ஆவின் நிறுவனத்தில் 30,000 ரூபாய் ஊதியத்தில் டெக்னீஷியன் பணிக்கான நியமன ஆணை மற்றும் இலவச வீட்டுமனை பட்டாவையும் வழங்கிய அமைச்சர் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் திமுக சார்பில் 5 லட்சம் ரூபாயை அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா பல்கலைக்கழக வழக்கு போல விரைவில் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் சார்பில் முதல் கட்டமாக இப்பொழுது 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையும் வழங்கி இருக்கிறோம். இது 3 மட்டும் இல்லை, இன்னும் இந்த குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை எங்களது இயக்கத்தின் சார்பிலும் அதே போல அரசின் சார்பிலும் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக இதில் தலையிட்டு செய்கின்ற காரணத்தால் அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும், அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் முதலமைச்சர் அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் வழக்கில் விரைந்து விசாரணை முடிந்து தீர்ப்பு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை போல குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும். அதில் மாறுபட்ட கருத்தில்லை. சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசின் சார்பில் அனைத்து ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என்பதை முதலமைச்சர் அவர்களே தெரிவித்திருக்கிறார். திருப்புவனத்தில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமார் நகை திருட்டு புகாரில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் மீது கடந்த 27ஆம் தேதி புகார் அளித்த பெண் அப்போது அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம், காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்த அப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேனை எடுக்காம நான் வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம். இங்க டெம்பிள் ஸ்டாஃப் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தாரு. இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன், எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு. உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் சாவி எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கடந்தது. அதுல பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிள்ல நாங்க ஹெச்ஆர்என்சி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அங்கிருந்து இங்க திருப்பூணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்க கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொன்னாங்க. கூப்பிட்டு நாங்களே இங்க ஒப்படைச்சிருக்கோம். ஹெச்ஆர்என்சில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணா பதில் சொன்னாரு. எங்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தெல்லாம் 500 ரூபாய் கொடுங்க, நாங்கள் 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு.